வணக்கம் தலைவா. இந்த வீடியோ உங்களுக்கு தான். மாதா, பிதா, குரு, தெய்வம்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே எங்களுக்கு நீங்க தான் இருந்தீங்க. இருப்பீங்க, இருக்கீங்க. ஸோ வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், துன்பம், துயரம் எது வந்தாலும், உங்க படம், உங்க வீடியோ, நீங்க பேசுற பேச்சு பார்த்து தான் நாங்க வாழ்க்கையில நல்லா இருக்கோம். நீங்க அரசியலுக்கு வருவேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டோம். மாற்றம் வேணும். சிஸ்டம் தலைவர் வராரு, சிஸ்டம் சேஞ்ச் பண்ண போறாரு. தமிழ் மக்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது. நல்ல ஒரு இது கிடைக்க போகுதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டோம் தலைவா. சரி உங்களால வர முடியல. ஹெல்த் இஷ்யூ, உடம்பு சரியில்ல, கொரோனா டைம். எங்கள பார்த்தீங்க. இந்த டைம்ல எதனா பண்ணுனா மக்களுக்கு பாதிப்பு வரணும். ரொம்ப சந்தோஷம் தலைவா. அது நாங்க ஏத்துக்கிட்டோம். ஏத்துக்கிட்டு நாங்க சந்தோஷம் நல்லா தான் இருந்தோம். இருக்கிறோம். ஆனா அந்த சிஸ்டத்த மாத்தணும்னு சொல்லி யாராவது ஒருத்தர் வரணும்ல. அப்படிதான் தலைவா. அண்ணன் விஜய் வந்திருக்காரு. அன்னைக்கு அதுவும் அண்ணன் மேடையில உங்கள பத்தி பேசும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது தலைவா. நான் அழுதுபுட்டேன் தலைவா. ஏன்னா தலைவர் இப்படி பேசுறாருன்னு. தலைவர் எதுக்கும் பயப்பட மாட்டாரு. தலைவர பார்த்தா எல்லாம் பயப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது என் தலைவர் ஆதவன் இப்படி பேசிட்டாரு அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு டிவி ஒரு எக்ஸ்தலத்துல பார்க்கும்போதெல்லாம் மனசு கஷ்டமா இருக்கும் தலைவா. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு அறிக்கை விட்டதும் அது பார்த்து இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் தலைவா. ஏன்னா தலைவர் யார் என்னென்னாவே தப்பா பேசுனாங்க. அப்பலாம் தலைவர் ஒன்றும் சொல்லவே இல்லை. அப்பலாம் கொதிச்சேன் தலைவா. உங்களை பத்தி அப்ப நீங்க அரசியல் வரும்னு சொல்லும்போது நாங்க கொதிச்சோம் தலைவா. தலைவர் ஒரு அறிக்கை விடுவாரு. உங்க அறிக்கை நாங்க எதிர்பார்ப்போம் தலைவா. இவ்வளவு திட்டுறாங்களே, ஒரு வீடியோ எதாச்சும் பண்ணுவாரு போவாரு. நம்ம அதை வச்சு பண்ணலான்னு பார்ப்போம் தலைவா. ஆனா நீங்க ஒன்றும் போடவே இல்லை. சரி காலம் கடந்து போச்சு, விட்டுவிட்டோம். தலைவரே அரசியல் வரல, என்ன சொல்றதுன்னு. ஆனா இப்போ ஆதவன் அண்ணன் சொன்னது தப்பு தான் தலைவா. ஆனா நீங்க அதுக்கு ரியாக்ஷன் பண்ணி ஒரு ட்வீட் போட்டீங்களே, அதை சிஸ்டம் மாற்றணும்னு நினைக்க வந்தவங்கள ரொம்ப பாதிக்கும் தலைவா. அது ரொம்ப பாதிக்கும். ஏன்னா உங்களுக்கு ரசிகர் கூட்டம் எல்லாமே இருக்கோம் நாங்க. உங்க ரசிகர்கள் இல்லாம நம்ம இல்லாம யாரும் ஜெயிக்க முடியாது தலைவா. யாரா இருந்தாலும், எந்த கட்சிக்காரா இருந்தாலும் நம்ம ஓட்டுன்னு அதில் வேணும் தலைவா. ஒரு நல்லது பண்ண வராங்க, சிஸ்டத்தை மாற்ற வராங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க அந்த ட்வீட் பார்த்து ரொம்ப கஷ்டம் தலைவா. இன்னொரு தலைவா என்னன்னா, நீங்க வரலன்னு சொன்ன உடனே நாங்க நினைச்சோம் தலைவா, சிஸ்டத்தை மாற்ற யாராச்சும் வருவாங்களா? கேப்டன் இருந்தாரு. கேப்டன் மாத்துவாருன்னு. கேப்டன் கடைசி வரை மாத்த முடியல தலைவா. அவரோட இஷ்யூ. அந்த கேப்டன் இருந்தா நிச்சயம் மாத்திருப்பாரு தலைவா. இப்ப கேப்டனும் இல்ல, வேற யாரும் இல்ல. இந்த தமிழ்நாட காப்பாத்த விஜயண்ணன் தவிர யாரும் இல்ல தலைவா. ப்ளீஸ் உங்களால சப்போர்ட் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல. ப்ளீஸ் எதுவும் பண்ணாதீங்க. அது தமிழ்நாடோட சிஸ்டத்தை மாற்றணும்னு நினைக்கிற ஒரே ஆள் அண்ணன் விஜய் தான் தலைவா. அவர்தான். நான் அவரோட ரசிகர் இல்ல. நான் தமிழ்நாடு நடக்கிற நடப்பை பார்த்துட்டு நான் சொல்றேன் தலைவா. எப்பயுமே உங்க வழியில் தான் நாங்க. இங்க தலைவா உங்களோட பேர். சாரி தலைவா, ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. ஜெய் ஹிந்த்.